ஹாய் எவரிபடி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அண்ணாத்த படத்துல நடிச்ச நடிகர் மூர்த்தி, திராவிட கட்சிகள் உங்களை கட்சி தொடங்க விட மாட்டார்கள் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது யாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அண்ணாத்த படத்துல நடிச்சிருப்பாங்க. தலைவருக்கு மாமாவா இவரு மூர்த்தி. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த பட ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா இவரை தனியாவே விட மாட்டாராம். ஷூட்டிங் முடிச்சதுமே உடனே கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாராம். அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவர்கிட்ட கேட்டா, அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டதும், நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வந்தா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு நாள் இருக்கு. கண்டிப்பா 96ல நீங்க தான் முதல்வர் ஆகணும்னு மக்கள் முடிவே பண்ணாங்க. ஆனா நீங்க வரல. இப்ப கூட நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா திராவிட கட்சிகள் உங்களை விட மாட்டாங்க அப்படின்னு அப்பவே தெரிவிக்க விட்டுருக்காரு அண்ணாத்த பட ஷூட்டிங். ஏன்னா அண்ணாத்த பட ஷூட்டிங் அப்பதான் 2019-20 அந்த காலகட்டத்தில் தான் தலைவர் வரலாமா வரக்கூடாதா, ஏன்னா அவருக்கு வர்றதுக்கு ஆசை கிடையாது. இருந்தாலும் ரசிகர்களும் மக்களும் ரொம்பவும் எதிர்பார்த்தாங்க. அவர் அப்ப கேட்டிருக்காரு, எனக்கு இப்போ வயசு ஆகிட்டு இருக்கு, நான் 21 எலெக்ஷன்ல வந்தா கூட எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. இருந்தாலும் 26ல எலெக்ஷன்ல வந்தா எனக்கு ரொம்ப வயசாயிடும். அப்போ நான் வயசாய பிறகு எப்படி என்னால இந்த கட்சியெல்லாம் இறங்கி அரசியல்ல வேலை செய்ய முடியுமா என்னன்னு தெரியல, உடல் ஒத்துழைப்பு கொடுக்குமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நான் வரணும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா திராவிட கட்சிகள்னா யாருன்னு சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே புரியும். யாரு தலைவரை அரசியலுக்கு வராம தடுத்தாங்க அப்படின்றது நான் சொல்ல தேவையில்ல, மக்கள் எல்லாருக்குமே. தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே ஆளுக்கு பொங்கினாங்க. யாரு, இந்த சத்யராஜ் அவங்களுக்கு கைகூலி தானே, ஓகேவா? அவருக்கு அந்த அஜெண்டா அவரு முடிச்சுட்டாரு. இப்ப தலைவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால அவருடைய அஜெண்டா முடிஞ்சு போச்சு. அவர் அந்த இதுல இறங்கி அவர் காசு வாங்கிட்டு இருப்பாரு பொட்டி, அது வரைக்கும் அவர் குவிட்டு இருந்தாரு. ஓகே, எது எப்படியோ பழைய கதை, நமக்கு எதுக்கு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னதே இவர் தான். ஏன்னா கண்டிப்பா ஜெயலலிதா அவர்களுக்கு அனுதாப ஓட்டு கிடைச்சது. ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்துட்டாங்க, குண்டு வச்சு தகர்த்தாங்க. அதனால ஜெயலலிதா மேல அவங்களுக்கு அனுதாப அலை கிளம்பிச்சு. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்களும் டிஎம்கேல தான் இருந்தாரு. டிஎம்கேல இருந்துதான் அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்தாரு. அதனால அவருக்கு ஒரு அனுதாப அலை கிளம்பிச்சு. அப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அலை கிளம்புனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க என்ன பண்ணாலும் சரி, இப்ப இருக்கிற திராவிட கட்சிகள், அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கே பட்டப்பேர் கட்டினாங்க, ஏதோ ஒரு பேரு கொடுத்தாங்க. அதே போல ஜெயலலிதா அவங்களுக்கும் பேரு கொடுத்தாங்க. ஆனா உங்களை சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அது இல்லாம உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, நீங்க வந்தீங்கன்னா கன்ஃபார்மா சிஎம் நீங்க தான், அதனால உங்களை வரவே விட மாட்டாங்க, அது மட்டும் உண்மை அப்படின்னு அன்னைக்கே அழுத்த நிறுத்தமா அடிச்சு சொல்லியிருக்காரு நடிகர் மூர்த்தி அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வராதனாலதான் விஜயகாந்த் அவர்களே உங்க பேரை சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் வரல, நான் வந்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பதான் மக்கள் எல்லாம், பாமர மக்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற தகவலையும் அவரு பதிவு பண்ணியிருக்காரு. அவரையே இருக்கிற இடம் தெரியாம புதைச்சிட்டாங்க. ஆனா அப்படி ஒரு கூட்டம் திராவிட கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடைச்சி சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே மூர்த்தி அவர்களுக்கு ஒரு சல்யூட் வைக்கும். அண்ணாத்த படத்துல நிறைய நடிகர் பட்டாலும் நடிகை பட்டாலும் தெரியும். குஷ்பு, மீனா, இங்க லிவிங்ஸ்டன், பாண்டியராஜன், இந்த மாதிரி நிறைய நடிகர் பட்டாளங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மத்தியில இவரு ஓரமா நிக்கிறாராம். அப்போ சிறுத்தை சிவா மைக்ல சொல்றாராம், மூர்த்தி என்ன நீங்க தலைவர் பக்கத்துல வாங்க அப்படின்னு. ஏன்னா இவர் தானே மாமா, முக்கியமா அவர் தானே இருக்கணும் சபையில. அதாவது திருவிழாவில குடும்பத்தோட நடந்து வர ஒரு ஸ்டில் முத அதுதான் ஷூட் பண்றாங்களாம். அப்போ யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு, மூர்த்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை தான் பாக்குறாங்களாம். தலைவரும் அவரை தான் பாக்குறாங்களா, யாரு மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தாக்கா இவரு, உடனே தலைவர், நீங்களா, கிடாரியில பார்த்தேன், செம்ம மாசா தெரிக்க விட்டுருக்கீங்க, எப்படிங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன மெயின்டைன் பண்றேன் சார், உங்க உடம்பு தான் சார் எவ்வளவு கட்டு மாசா வச்சுக்கிறீங்க, எவ்வளவு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தினீங்க, கிடாரியில நீங்க பார்த்துருக்கலாம், அவர் அழகா அற்புதமா அவர் நடிச்சிருப்பாரு. அவருடைய வில்லத்தனமா இருக்கட்டும், அவர் தான் மெயின் ஹீரோவா இருக்க போல வரும். ஆனா அவருக்கு பார்த்தா வில்லத்தனமா அவரே வில்லனா இருப்பாரு. அந்த மாதிரி அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு நம்ம நடிகர் மூர்த்தி அவர்கள். நீங்க பார்த்திருக்கலாம்.
அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் முடிச்சு, அதாவது ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவரை தான் கூப்பிடுவாராம், கூப்பிட்டு பேசிட்டு இருப்பாராம். அப்போ இவர் எழுதிய புக்கு அவர்கிட்ட காட்டியிருக்காரு தலைவர்கிட்ட. நீங்களா எழுதியிருக்கீங்க, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ரொம்ப பாராட்டினதாகவும் சொல்லியிருக்காரு. தலைவர் எப்போதுமே எல்லாருக்குமே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எல்லாருடைய திறமையும் அவரு எப்பயா இருந்தாலும் வாழ்த்து தெரிவித்து தான் இருப்பாரு. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, திராவிட கட்சிகள் உங்களை கட்சி ஆரம்பிக்க விட மாட்டாங்க அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு நம்ம நடிகர் மூர்த்தி அவர்கள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவலை முழு வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னாக்கா நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பார்த்து மகிழுங்கள் அந்த லிங்கை. அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.